நம் அனைவருக்கும் சிரம் தாழ்ந்த வணக்கங்கள். நம் தேசத்தின் மூவண்ண கொடியேற்ற மூச்சுள்ளவழில் காத்த குடிக்காத்த குமரனின் தியாகம் பற்றி பேச வந்துள்ளேன். இவர் 1904 வருடம் அக்டோபர் 4 ஈரோடு மாவட்டம் செல்லிமலையில் நாச்சிமுத்து கருப்பாய் தம்பதியருக்கு மகனாக பிறந்தார். குமரேசன் என்பது இயற்பெயர். இளமையில் ராமாய என்பவரை மணந்தார். குடும்ப சூழல் காரணமாக திருப்பூர் சென்று நெசவு தொழில் செய்து வந்தார். அப்போது காந்தியடிகளின் நடப்போராட்டத்தின் அக்கறை கொண்ட குமரன் வீட்டில் நலன் விடுத்து நாட்டில் நலன் காக்க எண்ணினார். தேசப்பட்டு வாலிபர் சங்கத்தில் இணைந்து கள்ளுக்கடை மறியலில் ஈடுபட்டார். அந்நாளில் வயசாக இருந்தவர் வெலிங்டன் பிரபு. ஆனால் காந்தியடிகள் கைது செய்யப்பட்டார். அதை எதிர்த்து நாள் முழுவதும் போராட்டங்கள் வெடித்தனர். தன் கொண்ட இயக்கத்தோடு இணைந்து போராடச் சென்றார். வந்தே மாதரம் என்னும் கோஷத்தோடு குமரன் ஏந்திய தேசிய கொடியால் அது கண்ட காவலன் வைத்திருந்த தடியால் தலையில் இடியென விழுந்த அடியால் பீடிட்டு வழிந்த குருதி ஒடியால் சாய்ந்த குமரனை தாங்கினாள் பாரதத்தாய் தன் மடியால். விழுந்த குமரன் மட்டுமே நிமிர்ந்தது நம் தேசிய கொடி. தன் உயிர் கொடுத்த சுந்தர பயிர் வளர்த்தால் கொடி காத்த குமரன். நாம் நம் தேசத்தை காப்போம். நம் தாயின் மணிக்கொடி பட்டொலை ஈசி பறக்கும் வரை குமரனின் புகழ் குன்றாதி ஒலிக்கட்டும். ஜெய் ஹிந்த், ஜெய் ஹிந்த், ஜெய் ஹிந்த். நன்றி, வணக்கம்.